இப்போ எங்கே போக போகிறோம்? சந்தான ஓகே மிமிக்ரி பண்ணுவான்ல அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எழுந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இங்கே இது இடம் பேர் என்ன தம்பி? இது வந்து டோனோபாலா வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். வியூ பாயிண்ட் அங்கே மேலேருந்து பார்த்தா வியூ இதை தெரியும் போல். நாங்கள் இப்போ மேலே போயிட்டு உங்களுக்கு வியூ காட்டுறோம். ஸோ கீழே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு சுற்றி கடல் இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ப்ளஸ் மேலே போனால் வியூ இருக்கும், பார்க்கலாம். இங்கே ஒரு ஃப்ளோர் மாதிரி ஏரியா மாதிரி இருக்குது. இது ஒரு ஃபோட்டோகிராஃபி பாயிண்ட். இங்கே ஏதோ இருக்குது. மேலே வந்தோடனே இதுதான் வியூ. ஒரு 30 to 40 ஸ்டெப்ஸ் ஏற மாதிரி இருக்குது. சுற்றி கடல் இருக்குது. நடுவில் இந்த பின்னாடி இந்த இது இருக்குது. இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இதோ அங்கேருந்து இவ்வளோ ஹைட்டு ஏறி வந்திருக்கோம் நம்ம. ஓகே, சும்மா ஒரு பனாஜி வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம் ஜாலியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அது என்ன வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஆமாம், அது வந்து டோனோபாலா வியூ பாயிண்ட் போனோம். இப்போ வந்து கேபோடி ராமா போர்ட்டுக்கு வந்திருக்கோம். அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம் நேரம். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பாட் போல் சவுத் கோவாவில். ஸோ என்னன்னு பார்ப்போம். நார்த் கோவா மாதிரி இல்லை, சவுத் கோவா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக பச்சை பசையில் இருந்தால் பார்த்தீங்களா? திருமண பக்கம்லாம் பச்சை கலரில் தான் இருக்குது. குட்டி குட்டி கடை எல்லாமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. சவுத் கோவா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள். ஆமாம், அந்த பார்ட்டி அது எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்தோடனே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது. அதுக்கு இருக்கும். ஸோ அப்படியே போய் பார்ப்போம். ஃபோர்ட்டை பார்ப்போம். இதுதான் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். இங்கே ஒரு சர்ச் இருக்குது ஃபோர்ட் உள்ள. இப்போ வந்து உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு சர்ச் இருக்குது. அந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் போனால் ஒரு ஃபோர்ட்டு மாதிரி படியே இருக்குது. ஸோ உள்ளேயே 2-3 சைடு இருக்குது போல். நம்ம ஒன்றா போவோம். இதுதான் வரலாறு. அங்கே போய் சர்ச்சிலேருந்து ஏதோ காட்டுப்பாதை மாதிரி இங்கே உள்ளே போகுது. அது உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபுல்லாக கல்லுகள்லாம் இருக்குது. இது உள்ளே போனால் என்ன வருதுன்னு தெரியல, போய் பார்க்குறோம். பாதையாக பிரியுது. ஃபஸ்ட்டு இந்த பாதைக்குள்ளே போய் பார்ப்போம். இது போனால் அது ஒரு படி மாதிரி இறங்குது. இதோ தெரியுதா பீச்சு? ஸோ இந்த பீச்சுக்கு இறங்கி போகலாம். அது ரைட்டில் வந்தோம்னா சும்மா திரும்ப ஏதோ ஃபோர்ட்டு இது மாதிரி ஏறுது. ஆக்சுவலாக ஃபோர்ட்டோட செவ்வறு தான் இதெல்லாம். ஃபோர்ட்டுக்குள்ளே இந்த சைடு ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது. இந்த சைடு போனோம்னா வியூ பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். இது ஒரு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். பயங்கரமாக பெரிய ஃபோர்ட்டு போல் இது. சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் நினைக்கிறேன். ஓ மாதிரி இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இங்கே ஏதோ மேலே அந்த ரைட்டில் வந்தோன்னா வியூ வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி, ஸ்டேஜ் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பயங்கரமான வியூ.
சுற்றி கடல். இந்த பக்கம் சன்செட் ஆகிட்டு இருக்கு. சூரியன் இங்கே இருக்காங்க. சன்செட்லாம் அவ்வளோ. இங்கே இருக்குது சூரியன். மணி 5:30. இது ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. யாருன்னா இங்கே இருக்குது. அங்கே அந்த ஃபோர்ட்டு பார்த்துட்டு நம்ம அது பக்கத்துலேயே அதோட அந்த பேர் என்ன, ஃபோர்ட்டு பேர் என்னதுப்பா? கேபோடி ராமா ஃபோர்ட். அது பக்கத்துலேயே கேபோடி ராமா பீச்சுன்னு இருக்குது. அங்கே வந்துட்டு கிளிஃபில் உட்காந்துருக்கோம் சன்செட்டு பார்க்கலான்னு. பட் இன்றைக்கும் சன்செட் நமக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் வியூ பயங்கரமாக இருக்குது. நம்ம அந்த பீச்சில் சன்செட்டு மாதிரி ஒன்று பார்த்துட்டு இங்கே ட்ரீபோவில் புக் பண்ணியிருந்தோம் ரூமு. அங்கே வந்துட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ செக்இன் பண்ணணும். செக்இன் நல்லா இருக்குது. இப்போ காடு மாதிரி இருக்குது. ஹலோ. இப்போ நம்ம இங்கே ட்ரீபோவில் வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. இது என்னது மேடம்? கொக்கம் அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்குது குடிக்க? ஜீரா டேஸ்ட் இருக்கு. ஜீரா வாட்டரே வந்து கொஞ்சம் சில்லுன்னு குடிச்சா இருக்கு. கொக்கமா அப்படின்னா பேர் தெரியல. இப்போ ஹிந்தியிலே சொல்லிட்டு போகிறாரு. தெரியலங்க என்ன லாங்குவேஜில். ஆனால் நல்லா இருக்கு. அவ்வளோதான். குளுன்னு இருக்கு. குளிர்ந்து இருக்கணும். ஜீரக தண்ணி தான். அந்த எந்த ஜீரக மிட்டாய் இருக்கும்லடி, அந்த டேஸ்ட் கரெக்டாக ஜீரக மிட்டாய் கரைச்சிங்கன்னா ஒன்று அப்படி ரொம்ப அதான் இருக்குதுங்க. ஆம்பியன்ஸ் ஏதோ காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி பயங்கரமாக இருக்கு. காட்டேஜுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க நம்மளை தங்குற இடத்துக்கு. ஸோ ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸோ இதுதான் ரூமு. உள்ளே போனால் 3 பேர் தங்கலாம். வாவ், நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ வாட்ரூம் வச்சிருந்தா எதுவும் சந்திரமுகி பற்றி சவுண்டர் வருது. இது ரெஸ்ட் ரூம் நிற்கிறேன். ஆமாம், குளிக்கிறதுக்கு தனி ஏரியா, இதுக்கு தனி ஏரியா. பர்ஃபெக்ட், பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்கு. ரூம் நல்லா இருக்கு. வெளியே வந்து ஏதோ வியூ இருக்குது பயங்கரமாக. அது இப்போ நைட்டு தெரிய மாட்டேது. சேம் தான் இந்த ரூமும். இங்கேருந்து ஏதோ வியூ இருக்குது. அது காலையிலாம் தெரியும் போல. ஆனால் இப்போ பௌர்ணமி நிலா மட்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காலையில் அந்த வியூ காட்டுறோம். வீடியோவில் ஒன்றும் தெரியல, இருட்டாக தான் தெரியுது. நேரில் செம்மையாக இருக்குது. வீடியோவில் இந்த பேசின இந்தவங்க தான் தெரிவாங்க. ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்